அடுத்து வந்து பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்ன், அதில் வந்து 30 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதற்கான கட் ஆஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா 97+ அப்படின்றது வந்து வரும். ஸோ 97 மார்க்குக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து உமன் அப்படின்னா 95+ அப்படின்றது வரும். இதில் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறப்போ 90+ மார்க் அப்படின்றது வரும். இதில் உமன் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தாலே போதுங்க. ஸோ உமனில் இதில் வந்துட்டு தமிழ் வழி கல்வி வச்சிருக்கிற கேண்டிடேட் யாராவது அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் போதும். அடுத்து வந்து 1, 2, 3, 4ல் சேம் அதே தான். அடுத்து பிசி அதே தான், மீன்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். 26 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 93+ மார்க் வந்து தேவைப்படும். அடுத்து இதில் உமன் அப்படின்னா 91+ மார்க் அப்படின்றது தேவைப்படும். தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறப்போ 90+ தேவைப்படும். இதில் உமனில் தமிழ் அப்படிங்கிறப்ப சேம் அதே தான், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு. அதே போல் கேட்டகரி 1, 2, 3, 4க்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதும். அடுத்து பிசிஎம் 4 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82+ மார்க் வந்து இருந்துச்சுன்னா போதும். அடுத்து உமன் 80+ மார்க் அப்படின்றது போதும். தமிழ் வழி கல்வி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். உமனில் தமிழ் வழி கல்வி சேம் அதே தான், கேட்டகரி 1, 2, 3, 4க்கும் அதே தான். அடுத்து எம்பிசி டிஎன்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 85+ மார்க் அப்படிங்கிறது தேவைப்படும். அதில் உமன் அப்படிங்கிறப்போ 83+ அப்படிங்கிறது வரும். இதில் தமிழ் வழி கல்வி அப்படின்னா 80+ அப்படின்றது வரும். மீதி எல்லாமே கேட்டகரி 1, 2, 3, 4க்கு குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதும். அடுத்து எஸ்சி, இதில் வந்து 75+ மார்க் அப்படிங்கிறது வரும். இதில் உமன் அப்படிங்கிறப்போ 70+, தமிழ் வழி கல்விக்கும் சேம் 70+. உமனில் தமிழ் வழி கல்வி 68 குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதும். 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் மார்க் தான். அடுத்து வந்து எஸ்சிஏ, இதில் வந்து 2 பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து 70+ மார்க் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உமனுக்கும் தமிழ் வழி கல்வி 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் மார்க் போதும். எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா அதில் எஸ்டியில் உமன் மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 67+ அப்படின்றது போதும். இந்த மதிப்பெண்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இதுதான் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வேணும் அப்படின்ற தகவல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த சப்ஜெக்டோட கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துருவோம். தேங்க்யூ.